ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கர் அடுப்பில் வச்சுடுங்க. வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஆயில் போட்டுக்கோங்க, தேவையான அளவு ஆயில். அதுக்கப்புறம் அதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் 2 பீஸு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா ப்ரௌனாக டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஓகேங்களா? அது ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் பச்சை மிளகா, அப்புறம் புதினா, கொத்தமல்லி இலைங்க போட்டுக்கணும். அதுவும் நல்லா வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து நல்லா டார்க் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆகி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி ஈக்குவல் ரேஷியோவில் டொமேட்டோ யூஸ் பண்ணணும். 4 ஆனியன் போட்டோமா, இப்போ 4 டொமேட்டோ போட்டுக்கணும். அப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடணும். நான் இது வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன், பியூர் மிளகாத்தூள். அதில் 3 டம்ளர் அரிசி போட போகிறேன். ஸோ 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதேமாரி 3 க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதான் காரத்துக்கு. அதுக்கப்புறம் 3 டம்ளர் அரிசி போட்டதுனால அதேமாரி 3 டம்ளர் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி மூடி வச்சு நல்லா அந்த தக்காளி எல்லாம் மேஷ் ஆகிட்டு கிரேவி மாதிரி வந்துடும். அந்த கிரேவி ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். ஓகேங்களா? மூடி வச்சு அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும். அதான் நம்ம ப்ராசஸ்ஸு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் சிக்கன் ஆட் பண்ணணும். 1/2 kg சிக்கன் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 600 கிராம் ரைஸு, 500 கிராம் சிக்கன் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம வந்து ஈக்குவல் ரேஷியோவில் தான் சிக்கனும் போடணும். 500 கிராம் அரிசி போட்டிங்கன்னா 500 கிராம் சிக்கன் தான் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா போட்டு கிண்டிட்டு அப்படியே அதை மூடிட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணணும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு விசில் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது நல்லா குக் ஆகிட்டு கொஞ்சம் வாட்டர்லாம் விட்டுருக்கும். நமக்கு பிரியாணி செஞ்சும் போது சிக்கனும் நல்லா வெந்து அழகாக கிடைக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் அது சீரக சம்பா ரைஸ் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி விடணும். அப்போ தான் சீரக சம்பா ரைஸ் கரெக்டாக குக் ஆகி வரும். ஓகேங்களா? இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி அளவுக்கு 3 டம்ளர் அரிசிக்கு 1.5 கிளாஸாக 4.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். திருப்பி அதை மூடி வச்சுட்டு ஒரே விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணும்போது நான் ஃபோட்டோ எடுக்கல. அதனால் ஓப்பன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.